ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1/4 kg வெண்டைக்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி கொடுத்தா தான் அந்த இதில் வெண்டைக்காயில் இருக்க ஈரத்தன்மை, அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போகும். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு. அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து கொடுக்கணும். நல்லா கலந்துட்டு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு அதே கடாயிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு நான் சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் நான் இதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே போட்டு நல்லா வணக்கி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதே கடாயிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி வெந்தயம், கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை அதிலே ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா வணக்கணும். வணக்கிட்டு இதிலே உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க. கலந்துட்டு நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதுவுமே அதில் ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிறதுக்காக நல்லா மூடி போட்டு வச்சாச்சு. அந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து ஆற வச்சுருந்த வெங்காயம், தக்காளி பேஸ்ட் வந்து அரைச்சி அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நம்ம எதனால் இந்த வெங்காயம் தக்காளிலாம் போடாமல் செய்கிறோன்னா, குழந்தைங்களுக்கும் சரி, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம போடுற சத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே சேர்ந்துடும். தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் எடுத்து வைக்காமல் அதில் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாய்.